சீதாராம விவாகம் இன்றிலிருந்து 5 தினங்களுக்குப் பிறகு கோலாகலமாய் நிகழும். விவாகத்திற்கு தேவ தேவியர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ந்து நாம் உளமாற வரவேற்கலாம். நிச்சயமானது. நல் முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. சீதா அக்கா தம் விவாகம் நிச்சயமானது. பங்குனி மாதம் சுக்ல பஞ்சமி அன்று நிகழும். இத்தகவலை உரைத்தது யார்? ரிஷி சிரேஷ்டர்கள் உரையாடியதை நான் செவிக்குளிர கேட்டேன். அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் இந்த சுப தகவலை தெரிவிக்க செல்கிறேன். சீதாக்காவின் விவாகம் நிச்சயமானது. முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. தம் அனைவரின் அனுமதியோடு இவ்விவாகத்தில் விதி நிறைவேற்றல் எனும் பொறுப்பினை ராஜகுமாரி ஊர்மிளையிடம் ஒப்படைக்கின்றேன். அற்புதம். அனைவரும் மனமாற தம் முடிவை ஏற்கிறோம். ஊர்மிளைய பணியை செவ்வனே செய்வாள். விதி நிறைவேற்றல். அதன் அர்த்தம்? விவாகத்தில் இரு குடும்பத்தார் தரப்பின் அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்பணியை மிதிலைவாசிகள் விதி நிறைவேற்றல் என்பார்கள். மிதிலையில் குடும்பத்தைச் சார்ந்த நங்கைகள் விவாகத்தில் மகத்துவம் பொருந்திய சடங்குகளை நிறைவேற்றுவார்கள். அவ்வகையில் மிதிலையில் பெண்கள் கலந்து கொள்ளாத விவாகம் பூர்ணத்துவம் அற்றது என்று கருதப்படுகிறது. ஆனால் மகாராஜா தசரதர் அவர்கள் அயோத்தியின் வழக்கப்படி ராணியர் மூவர் விவாகத்தில் பங்கெடுக்க மாட்டார் என்றார். அவ்வாறான நிலையில் வரன் தரப்பு விதிகளை எவர் நிறைவேற்றுவர்? அக்கடமையை நான் ஏற்கிறேன். அது என்னுடைய சௌபாக்கியமாகும். தந்தையே, நான் தம்முடைய அனுமதியோடு அன்னையர் மூவருக்கும் சுபச்செய்தி அளிக்க தூதுவனை அனுப்ப விடுகிறேன். நல்லது.